தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஒரு தந்தை போல நம்மை தூக்கி சுமப்பவர், நம் தாயினும் மேலாய் நம்மில் அன்பு வைப்பவர். அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? ஒரு தந்தையை போல நம்மை தூக்கி சுமப்பவர், நம் தாயினும் மேலாய் நம்மில் அன்பு வைத்தவர். அவர் யார் 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 தெரியுமா? யார் யார் தெரியுமா? பெத்தலையில் பிறந்தவராம், சத்திரத்தில் கிடந்தவராம். பெத்தலையில் பிறந்தவராம், சத்திரத்தில் கிடந்தவராம். பாவிகளை ரட்சிக்க வந்தவராம். அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? ஒரு தந்தையை போல நம்மை தூக்கி சுமப்பவர், நம் தாயினும் மேலாய் நம்மில் அன்பு வைத்தவர். அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? உண்மையாக உன்னில் அன்பு வைத்தவர் அவரே, உலக தோற்ற முதல் தெரிந்து கொண்டவர் அவரே. உண்மையாக உன்னில் அன்பு வைத்தவர் அவரே, உலக தோற்ற முதல் தெரிந்து கொண்டவர் அவரே. உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே, உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே. உன்னை மீட்க தன் உயிரை தந்து விட்டாரே, உன்னை மீட்க தன் உயிரை தந்து விட்டாரே. அவதான் 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 இயேசு, அவதான் 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 இயேசு, அவதான் 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 இயேசு, அவதான் 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 இயேசு. ஒரு தந்தையை போல நம்மை தூக்கி சுமப்பவர், நம் தாயினும் மேலாய் நம்மில் அன்பு வைத்தவர். அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? மரித்து விட்டார் இயேசு என்று கவலைப்படாதே, மீண்டும் உயிர்த்து விட்டார் இயேசு, இதை மறந்து விடாதே. மரித்து விட்டார் இயேசு என்று கவலைப்படாதே, மீண்டும் உயிர்த்து விட்டார் இயேசு, இதை மறந்து விடாதே. நீ வணங்கும் தெய்வம் கல்லும் மண்ணும் இல்லையே, நீ வணங்கும் தெய்வம் கல்லும் மண்ணும் இல்லையே. நீ அழைத்தால் ஓடி வந்து பேசும் தெய்வமே, நீ அழைத்தால் ஓடி வந்து பேசும் தெய்வமே. அவதான் 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 இயேசு, அவதான் 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 இயேசு, அவதான் அவதான் Praise the Lord. அவதான் இயேசு, அவதான் 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 இயேசு. கைதட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களை அனைவருக்கும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் பிறந்த நோக்கத்தை நிச்சயமாய் உங்க வாழ்க்கை நிறைவேற்றுவார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனமான புத்தகம். பைபிள் கொண்டு வந்தவங்கன்னா பைபிளை பாருங்க. 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும்.
அவர் நாமம் அவர் அதிசயமானவர். நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், வல்லமை உள்ள தேவம், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். Praise God. இதே வார்த்தையை ஏசாயா 7:14 சொல்லுகிறார். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கவனிங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ திடீரென்று தோன்றின ஒரு தெய்வ புத்திரன் அல்ல. அவர் பிறப்பதற்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் இந்த உலகத்தில் பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனம் தெளிவாய் சொல்லப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த மோசே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். எப்ப சொல்லப்பட்டதுன்னா 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து ஏதோ திடீரென்று தோன்றின ஒரு தெய்வம் அல்ல. அவர் பிறப்பு முன்குறிக்கப்பட்டது. ஆமென். இல்லையா? யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உண்டாகும் சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்போ இயேசு ஏதோ திடீரென்று தோன்றின தெய்வம் அல்ல. அவருடைய பிறப்பு பைபிள்ல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பாகவே அவருடைய பிறப்பை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஒரு அருமையான ஒரு ஊழியர் சொல்றாரு, முதல் ஆதாமை பெற்றோர் இல்லாமல் தேவன் உருவாக்கினார். முதல் ஆதாமை பெற்றோர்களே இல்லாமல் உருவாக்கினார். 2ஆம் ஆதாமை தகப்பன் இல்லாமல் உருவாக்கினார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். நம்ம இயேசு உருவாக்குகிறவர், நம்ம ஆண்டவர் உருவாக்குகிறவர். ஆனா இங்க நம்ம வாசிக்கிறோம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம், the government, கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும். அவர் நாமம் என்றால் தெரியுமா? அவருடைய பெயர். இல்லையா? இயேசுக்கு ஏற்குரிய பைபிள்ல 392 பேர் இருக்கிறதா. அப்பா, உலகத்திலே நிறைய பேர் கொண்டு ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாமம் என்றாலே அவருடைய குணாதிசயம். நாமம் என்ன? அவருடைய குணாதிசயம். ஆமா, சில பேர் வைப்பாங்களா? சொன்னாரு, சில பேர் வைப்பாங்களா? பிருத்திவி மண்ணாங்கட்டின்னு அர்த்தம். தர்ஷினி அமாவாசைன்னு அர்த்தமா? மகிஷா எருமைன்னு அர்த்தமா? மகிஷானா எருமை. யாஷிகா பிச்சைக்காரின்னு அர்த்தமா? கோபிகா பால்காரின்னு அர்த்தமா? கிருஷ்ணா கருவாய். நம்ம பிள்ளைங்க பேரு வாயில நுழையது கிடையாது. நம்ம பேரு அதான் கிருஷ்ணா கருவாயா. இந்த பேர் எங்கம்மா தேர்ந்தெடுத்தேன்? கம்ப்யூட்டர்ல போய் ஈப்ரு மொழியில பார்த்து, அப்புறம் லத்தீன்ல பார்த்து கருவாயின்னு பேர் வச்சுக்கிறோம் பாஸ்டர். எவ்வளவு அழகான பேருக்கு பைபிள்ல, இல்லையா? அந்த பேர்லாம் வைங்க உங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளைக்கு பேர் வச்சா இல்லையா, இயேசு என்று விட்டுட்டு இம்மானுவேல், இல்லையா? தோத்திரம், ஸ்திரீயின் வித்து, ஸ்திரீயின் வித்து. ஹல்லேலூயா. நல்ல பேர் வைங்க. ஹலோ, சரி. இயேசு கிறிஸ்து நாமம் என்றாலே அவருடைய குணாதிசயம், இல்லையா? இந்த வருஷம் சொல்றாரு, அவருடைய நாமம் உனக்கு அதிசயம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அவர் அதிசயமானவர். ஆமென். ஹலோ,
அவர் நாமம் அதிசயம். எங்க சொன்னார் தெரியுமா? நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே மனோவா குடும்பத்தாருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை இயேசு செய்தார். அற்புதம் செய்யறேன்னு சொன்னார், செய்யல. அப்போ அந்த குடும்பத்தார் கேட்கிறாங்க, உங்க பேர் என்ன, உங்க நாமம் என்னன்னு கேட்டா சொன்னாரு, என் நாமத்தை நீ கேட்பானே, என் நாமம் அதிசயம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? நாமம் என்ன என்று நீ கேட்பானே, அது அதிசயம் என்றார். அது அதிசயம் என்றார். கைத்தட்டுங்க பிரதர்ஸ். தேவனுடைய நாமம் என்ன? எத்தனை பேருக்கு அதிசயங்கள் வேணும்? அதிசயம் நடக்கணும். எங்க அந்த அதிசயமானவரே உனக்கு பிறந்திருக்கிறார். ஆமா, அதிசயமே அதிசயமே. அதான் சொல்றது இல்லையா? எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் இல்லையா? ஆண்டவர் எத்தனையோ பேர் வாழ்க்கையில அதிசயங்களை செய்தார், செய்து கொண்டுதான் இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? அதிசயமானவர், அதிசயமானவர். ஆமா, இன்னைக்கும் அவருடைய வல்லமை குறையல இல்லையா? நீங்க இப்படிப்பட்ட அதிசயங்களை எதிர்பார்த்து நீங்கள் செயல்படும் போது ஆண்டவர் இன்றைக்கும் அவர் அதிசயங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த மாசம், இந்த வருஷம் சொல்றாரு, கவனிங்க, இன்னிலிருந்து கச்சிதமான 25 டிசம்பர் வரைக்கும் நீங்க ஒரு வருஷம் உங்களுக்கு டைம் இல்லையா? ஆண்டு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, வேலையில, தொழில, வியாபாரத்துல அவர் அதிசயங்களை செய்வார் என்று விசுவாசிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க நாமம் அதிசயம்னு கேள்விப்பட்டேன், என் வாழ்க்கையில் இந்த அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த அதிசயத்தை நான் அந்த வருஷம் பார்க்கணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் நாமமே அதிசயம். அவர் நாமமே அதிசயம். அதிசயம் என்றால் வண்டர். வண்டர் இது வரைக்கும் எங்கேயுமே நடக்காத ஒரு அதிசயம். ஆமா, சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவத்துல மாத்திரமே நடந்திருக்கிறது. ஆமென். செங்கடலை பிளந்திருக்கிறார், எரிகோ கோட்டையை இடித்து தள்ளி இருக்கிறார், யோர்தானை 2ஆக பிரித்து இருக்கிறார், கடல் மேல நடந்திருக்கிறார், காற்றையும் கடலையும் அதட்டி இருக்கிறார், 5 அப்பம் 2 மீன்களை 5000 புருஷர்கள் சாப்பிட்டு மீந்து போகும்படியான அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆமென், சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை அதிசயங்கள், எத்தனை அதிசயங்கள். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இல்லையா? எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் கிரியை செய்தார். அந்த ஆண்டவர் இந்த வருஷம் சொல்றாரு, அவர் நாமம் அதிசயம். உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணுமா? ஆமா, ஆமா. இங்க வந்திருக்கிற நிறைய பேர் மனசு, எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் பாஸ்டர் இல்லையா? ஆமா, என் குடும்பத்தார் மத்தியில, என்னுடைய நான் வேலை செய்யறவங்க மத்தியில இல்லையா, என் தலையை நிமிர பண்ணுங்க ஆண்டவரே இல்லையா? நீ ஆராதிக்க தெய்வம் உண்மைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு அதிசயம் செய்யணும் நீங்க உள்ளத்துல பேசுவது, உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கிறது. ஹல்லேலூயா. தெய்வத்துக்கும் கேட்கும். செய்வாரா? செய்வாரா? எதுவுமே செய்வார் நம்புறீங்க? எதுவுமே செய்ய மாட்டாரு, இந்த வருஷமும் அப்படிதான் இருக்கணும் இருக்கணும் எப்படி யோசிக்கிறீங்க? சோ விசுவாசிக்கிறவங்க தான் எல்லாம் கூடும். புரியுதா? ஏன்னா அந்த மரியாள் பாருங்க, தேவதூதன் வந்து சொல்றான், மரியாளே பயப்படாதே, உன்னிடத்திலே ஒரு குழந்தை பிறக்கும். ஏன்னா அவளுக்கு இப்பதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அவ கல்யாணத்துக்காக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த நேரத்தில் அவ கர்ப்பவதி ஆயிட்டாள்னா இல்லையா, அவளுக்கு மரண தண்டனை நியமிக்கப்படும். அவ கேட்கிறா, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உண்மையை நிழலிடுவார். ஹல்லேலூயா. கவனிங்க, இதுதாங்க பெரிய அதிசயம். பைபிள்லயே பெரிய அதிசயம் தெரியுமா இல்லையா? ஆமா, புருஷனை அறியாத ஒரு பெண் இல்லையா, பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிப்பது கிறிஸ்தவத்திலே ஒரு பெரிய ஒரு அதிசயம். ஆமா, சொல்லுங்க. ஆமென், சொல்லுங்க. புரியுதா? ஏன்னா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உள்ளவர், அவரால் எல்லாம் முடியும். இந்த 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 கிறிஸ்தவத்தில் இந்த இயேசு பிறப்புல பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. ஆமென், சொல்லுங்க.
ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கும் அதிசயமானவராய் இருப்பார் என்று நான் உங்களுக்கு உண்மையாய் சொல்ல முடியும். அந்த அதிசயமானவர் உங்களுக்கு என்ன செய்வார் என்று நான் சொல்றேன். என்னாகும் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அப்போது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. பிரைஸ் காட். தெரியுமா உங்களுக்கு இந்த சம்பவம் எல்லாம்? நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். மோசே கிட்ட வந்து அந்த 30 லட்சம் ஜனங்கள் வந்து கேட்கிறாங்க, இந்த மன்னாவை சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சிடுச்சு, எங்களுக்கு என்ன வேணும்? கறி வேணும். கவனிங்க, எங்க 30 லட்சம் பேருக்கு எங்க இவர் கறி கொண்டு வருவாரு? எத்தனை மாட்டாச்சா கறி கிடைக்கும்? அவர் கேட்கிற, ஆண்டவரே இவ்வளவு பேருக்கு நான் எங்கப்பா போவேன் இல்லையா? கவனிங்க, அவர் அதிசயமானவர். சொல்றாரு மோசே இல்லையா, இவ்வளவு பேருக்கு. அடுத்த வசனம் என்ன சொல்றது? 32. அப்போது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். போதும். கவனிங்க, பாக்குறீங்களா? இந்த பக்கம் ஒரு பிரயாண நாள் 20 கிலோமீட்டர். ஒரு நாள் பிரயாணம் சொன்னவள 20 கிலோமீட்டர். இப்ப இங்க இருந்து 20 கிலோமீட்டர் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். கூடாஞ்சேரியா 20 கிலோ. இங்க இருந்து கூடுவாஞ்சேரி வரைக்கும் காடைகள் எத்தனை முழம்? 3 அடிக்கு விழுந்து கிடக்கா. அப்பா, இந்த பக்கம் மதுராந்தகம் அச்சிரபாக்கம் வரைக்கும் காடைகள் 3 அடி உயர்ந்து இருக்கான். ஏன் சொல்றேன் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல. ஒரு காத்தை வீசின, அவ்வளவுதான். ஒரு காற்று வீசினாரு, காடைகள் வந்து அந்த பாளையத்தை நிரப்பினதான். இன்னைக்கு அந்த இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். நீங்கள் ஆராதிக்கிற இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே வழியை உண்டாக்கி அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குற ஒரு வல்லமையான தெய்வம் நம் மத்தியிலே இருக்கிறார். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நம் ஆண்டவர் இன்னும் புதிய காரியங்களை செய். அவருடைய 1000 வழி இருக்குங்க. உங்க வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழிதான் இருக்கு இல்லையா? ஆனா ஏசப்பா கிட்ட இல்லையா, உங்க வாழ்க்கையில அதிசயம் செய்ய 1000 வழிகளை வைத்திருக்கிறார். செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே சொல்லி அவர் நோக்கி பாருங்கள் இல்லையா? ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் உனக்கு வழி உண்டாகும், அவாந்தர வெளியிலே ஆறுகள் உண்டாகும். நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனால் பள்ளத்தாக்கள் எங்கும் உங்கள் வாய்க்காலை வெட்டுங்கள், தேவன் அதை தண்ணீரால் நிரப்புவார். இது அவருடைய பார்வைக்கு அற்ப காரியம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அவருடைய பார்வைக்கு இது அற்ப காரியம். புரியுதா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு இல்லையா, அவருடைய கரை ஒண்ணும் குறுகல. தைரியமா இருங்க, சோர்ந்துடாதீங்க. நீங்க போன வருஷம் கூட அப்படிதான் சொன்னீங்க. 2022 சொன்னீங்க, 21 சொன்னீங்க, 20 சொன்னீங்க. என் மேல் குற்றம் அல்ல. நீ விசுவாசித்திருந்தால் உனக்கு 20 உன் காரியம் முடிஞ்சிருக்கும். நீ விசுவாசிக்கல. நோ, அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் அதிசயமானவர்னா அதிசயமானவர் தான். நீ நம்பினாலும் சரி, நீ நம்பகட்ட சரி இல்லையா? கால ஒரு பாட்டு சொன்ன இல்லையா, நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யார் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடம் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன்,
நிறைய பேர் உள்ள நடக்குமா? நடக்கும். இயேசு சொன்னா நடக்கும். 38 வருஷமா படிகள் படுத்திருக்கிறான். அவனு முன்னாடி பின்னாடி வந்தவங்களாம் எழுந்து வீட்டுக்கு போயிட்டான். இவனை கொண்டு போய் விட ஆள் இல்லை. எத்தனை வருஷம்? சரி, நாளைக்கு நடக்கும், நாளை மறுநாள் நடக்கும், அடுத்த அமாவாசை நடக்கும், அடுத்த கிருத்திகை நடக்கும் சொல்லி இவனும் ஒவ்வொரு நாளா தள்ளி 38 வருஷம் ஆயிடுச்சு. அம்மாடி, சீனியர் சிட்டிசன். அவர் பெதஸ்தா குலத்தினுடைய சீனியர் சிட்டிசன் யாருன்னா இந்த இவன் தான். பேர் இல்லாத ஒரு ஆள். நீ அப்படி சீனியர் சிட்டிசனா வந்திருக்கிற இல்லையா? ஆமா பாஸ்டர், நானும் இல்லையா இந்த கோயிலுக்கு இவ்வளவு வருஷமா வரேன் பாஸ்டர், ஐ எம் சீனியர் பாஸ்டர். எஸ், நோ ப்ராப்ளம். இந்த வருஷம் சொல்றாரு, நான் என் நாமம் அதிசை. அவனை பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. நன்றா இல்லையா? எங்க 38 வருஷமா நடக்கலைங்க அவன். ஒரு ஆளு கவனிங்க, இந்த கையை நம்ம காலம் எப்படி நம்ம அப்பப்ப ஆட்டினே இருக்கணும். நீ ஒரு வாரம் ஆட்டாம ஓட்டினா நின்றுடும் அப்படியே. ஆமா, யாராவது சொல்றாங்க எக்ஸசைஸ் பண்ணு, கொஞ்சம் உட்காந்து ஏந்துக்கோ, கொஞ்சம் நட சொல்றாங்க. நான் நடக்க மாட்டேன்னு உட்காந்தா ஒரு வாரத்தை இதெல்லாம் ஜிவு இழுத்துரும், நரம்பு இழுத்துரும். ஆனா 38 வருஷமா படுத்திருக்கிறானா, நான் நினைக்கிறேன் அவன் உடம்புல ஒரு உறுப்பட செயல்பட்டு இருக்காது. ஏதோ இது காத்து மட்டும் போய் வந்துனே இருக்குது. ஆனா இயேசு சொன்னாரு, எழுந்து நட, உன் படுக்கை எடுத்து நடா. கவனிங்க, அந்த ஒரு வார்த்தை அவனுக்குள்ள ஜீவனை உண்டாக்கினது. அவனுடைய உச்சம் தழுந்து உள்ளங்கால் வரைக்கும் இல்லையா கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. அவன் தான் படுக்கை எடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். கைதட்டுங்க பார்க்கலாம். இதே ஆண்டவர் இன்னும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். இந்த வருஷம் உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில், உன் தனிப்பட்ட வாழ்க்கை, உன் தொழில் வியாபாரத்தில் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண இயேசு காத்திருக்கிறார். ஆமென். இரண்டாவது, அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா. அவர் நாமம் என்ன? கவனிங்க, பைபிள் சொல்லுது, ஆலோசனை இல்லாமைனாலே அநேகர் கெட்டு போறான். ஆலோசனை அவசியம். அநேகருடைய ஆலோசனையினாலே ஒரு காரியம் ஜெயமாய் முடியுமா? கவனிங்க, நீங்க எந்த வேலை செய்ய ஆரம்பிச்சாலும் முதல்ல தேவன்கிட்ட ஆலோசனை கேளுங்க. பிறகு நல்ல ஆவிக்குரிய மக்களான போய் உங்க ஆலோசனையை சொல்லுங்க. இல்லையா? எடுத்தன் கவுத்தன் சொல்லி நீயே எல்லாத்தையும் டிசைட் பண்ணாத. நம்ம ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர் இல்லையா? நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற ஆண்டவர். ஆமென். ஏன்னா உன்னை முற்றுமா ஆண்டவர் கையில வரைஞ்சிட்டாரு இல்லையா? 2020 வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். 2026 வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். 2027 குடும்பம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். எல்லாமே அவர் தம் உள்ளங்கையில வைத்து இருக்கிறார். ஆமா சொல்லுங்க. ஆமாங்க. நான் இன்னைக்கு ஒரு பாஸ்டா இருப்பேன்னு சொல்லி என் கனவுல நான் எண்ணி பார்த்ததே இல்லை. நான் நினைச்சேன், நான் பிறந்த மலேசியாவில் ரொம்ப ஜாலியா இருக்கலாம். மலேசியாவில் எங்க ஊர் பேரே சிலிம் ரிவர். எங்க ஊர் பேர் என்ன? மலேசியாவில் இப்போ பக்கத்துல சிலிம் ரிவர். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நல்ல ஆறு ஓடும். அதுல அழகா விளையாடின்னு இருந்தேன். எஸ் மாதிரி செல்ல பிள்ளையா நாங்க விளையாடணும். ஒரு நல்ல தேசம். 18 வயசாயிட்டா விரும்பலையோ கட்டாயமா உன் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடாங்க. ஒரு நல்ல தேசத்துல வாழ்ந்த என்ன கொண்டாந்து இந்தியாவில் போட்டு வறுத்து எடுத்தாரு இயேசுநாதன். ஆனா எனக்கு தெரியாது இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும், இப்படி ஒரு நிலைமை இருக்கும் இல்லையா? சோத்திரம், இப்படி சபை கட்டுவோம், இப்படிப்பட்ட ஊழியம் நடக்கும்னு சோத்திரம். எங்க அப்பா இறந்துட்டாங்க, நாங்க தூருக்கு வந்துட்டோம், எப்படியோ வாழ்க்கை போச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்கு. காரணம் இந்த இயேசுவை அறிந்த நாள் முதற்கொண்டு தேவனை கேட்காம ஒரு காரியம் கூட செய்ய மாட்டேன். சொல்லுவோம், ஆண்டவரே இந்த காரியம் செய்யணும்னு விரும்புறேன் இல்லையா? ஆண்டவரே நான் என்ன பிரசங்கம் பண்ணணும் கூட ஆண்டவர்கிட்ட கேட்பேன். என்ன பிரசங்கம் பண்ணணும், என்ன வார்த்தை பேசணும் இல்லையா? சண்டே என்ன வார்த்தை பேசணும் பாருங்க. சண்டே நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு யோசிந்தேன். வந்து சொல்லிட்டாரு தேங்க்ஸ் கிவிங் பத்தி பேசுன்னு சொல்லிட்டாருங்க. தப்ப பிரசங்கம் மாத்தணும் இப்போ போய். ஏன்னா அவருடைய ஆலோசனை இல்லையா?
ஜனங்கள் தேங்க்ஸ் கிவிங் பண்ணணும், அது சொல்லுன்னு சொல்லிட்டாரு. இப்ப பாருங்க, ஏற்கனவே டெய்லி எழுதிட்டேன் சண்டே என்ன பேசணும்னு சொல்லி, இப்ப மாத்தணும் போய் அதெல்லாம். ஏன்? ஆலோசனை கர்த்தர். ஏன்னா உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் ஒருத்தர் தான் அறிந்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய மன்னாவை கொடுப்பதான் அவருடைய இஷ்டம். ஆமா சொல்லுங்க. அப்ப அவர் உங்களை தான் உள்ளங்கையில வரைஞ்சிருக்காருங்க. உங்களுடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. எதுவுமே நம்புறீங்க? உங்களுடைய காலம் எல்லாம் அவர் கரத்தில் இருக்கு. நீ ஒன்னும் சிம்ப முடியாது. நீயா மண்ணலி கொட்டினா ஒன்னும் தோத்துறோம். ஆனா அவருக்காய் காத்திருந்தினா ஏற்ற காலத்துல அவர் நேர்த்தியான காரியம் செய்து முடிப்பார். நீ அவசரப்பட கூடாது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை நான் சொல்லுவேன் ஆண்டவர் சொன்னார். ஏன்னா அந்த வேதத்துல இந்த மரியாள் யோசேப்பு இயேசு விஷயத்துல பாருங்க, தேவன் அநேக ஆலோசனை சொல்லி அந்த இயேசுவை தேவன் காப்பாற்றுகிறார். முதல் ஆலோசனை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன், அதான் ஆலோசனை, தள்ளிலாமா தள்ள வேண்டாமா இல்லையா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கற்போதி ஆயிட்டாலே இவரை தள்ளிலாமா தள்ள வேண்டாமான்னு சொல்லி அவன் யோசித்துக் கொண்டிருந்த போதே பரலோகம் அவனுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறது. கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், அவளை தள்ளிவிடாதே என்று பரலோகம் சொல்லுகிறது. கவனிங்க, பரலோகம் சொல்லலனா அப்படி, அல்லது பரலோகம் சொல்லியும் அவன் கேட்காம போயிருந்தா இல்லையா, இயேசுடைய வம்ச வரலாறு மாறி இருக்கும். ஆனா இயேசு பிறந்திருப்பாரு, ஆனா யோசேப்பு பேரும் மரியாள் பேரும் பைபிள்ல வந்திருக்காது இல்லையா. ஆமா, இந்த யோசேப்புனா இன்னொரு யோசேப்பு இருக்கிறான், அந்த யோசேப்புனா அங்க ஒரு மரியா இருக்கிறார் இல்லையா. ஆனா இந்த யோசேப்பும் மரியாளும் தேவ சித்தத்துக்கு தேவ ஆலோசனைக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தபடினால்தான் இன்னைக்கு நம்ம பேசுறோம். யோசேப்பு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மனைவியை சேர்த்துக்கொள், அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, சந்தேகப்படாதே. அவள் இடத்துல பிறக்க போவது பரிசுத்தமாய் இருக்கும். கவனிங்க, சில சமயம் நமக்கு ஆண்டவரே ஆலோசனை கொடுப்பார். நீங்க சர்ச்சைக்கு வரும்போது சில ஆலோசனை ஆண்டவர் கொடுப்பார், நீங்க அதை கவனமா கேட்கணும். இங்க வந்து தூங்கி நின்றுனா தேவ ஆலோசனை விட்டு போயிடும், அப்புறம் நீ பாருங்க அகப்பட்டுக் கொள்வாய். சர்ச்சைக்கு வரும்போதே கொஞ்சம் எச்சரிக்கையா ஜாக்கிரதையாக ஆண்டவனோடு பேசுவார், உனக்கு சில ஆலோசனைகளை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கவனிங்க, அப்போ இங்க என்ன சொல்றாரு, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. ஏன் யோசேப்பு அவளை ரகசியமாய் தள்ளிவிட அவன் யோசிக்கிறான், ஆலோசிக்கிறான். ஆனா பரலோகம் சொல்லுது அவளை சேர்த்துக்கொள். ஆமென். ஏன் இதை ஆண்டு சொல்றார் தெரியுமா? சில சமயம் நமக்கு ஆண்டவருடைய ஆலோசனை ரொம்ப அவசியம். அது கொஞ்சம் கடினமா இருந்தா கூட நாம் அதுக்கு கீழ்ப்படியும் போது பாருங்க, பைபிள் சொல்லுது. கவனிங்க, யோசேப்பு எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி, எவ்வளவு நிந்த வந்தாலும் சரி இல்லையா, நான் மரியாதை இல்லையா. கவனிங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை ஒருவன் சேர்த்து கொண்டால் எவ்வளவு அவமானமா இருக்கும் இல்லையா. ஆனா எத்தனை அவமானம் வந்தாலும் பரவாயில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி யோசேப்பு கீழ்ப்படிந்தபடினால பாருங்க இன்னைக்கு நம்ம பைபிள்ல யோசேப்பின் பேரை நம்ம பார்க்கிறோம். சமயம் அது கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்கும். ஆனா நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் போது பாருங்க, பைபிள் போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் மரியாளை யோசேப்பு அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா, ஆலோசனை. ஆமாண்டு ஒரு ஆலோசனை கர்த்தர்.
இல்லையா? அவருடைய ஆலோசனைகள் ஆராய்ந்து முடியாது. நான் இன்னைக்கு பைபிள வாசித்தேன் இல்லையா? 25 அதிகாரம் எடுமா, 25ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேர்த்தெழுதின சாலொமோனுடைய நீதிமொழிகள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. அடுத்தது, வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது. கவனிங்க, ஒண்ணுமே நம்முடைய புத்திக்கு எட்டாது. நம்ம தான் என்ன பண்ணணும்? ஆலோசனை கேட்டு ஆராய்ச்சி பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ காரியத்தை மறைப்பது கர்த்தருக்கு மேன்மை, ஆனா காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்கள் இருதயமும் ஆராய்ந்து முடியாது. அப்போ என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? நம்முடைய 1.5 கிலோ மூளைக்கு ஒண்ணுமே விளங்காது இல்லையா? ஸ்தோத்திரம். 1 கிலோ 400 கிராம் நமக்கு மூளை விளங்காது. ஆனா இந்த ஆலோசனை கர்த்தர் இருக்கார் இல்லையா? அவர்கிட்ட கேளுங்க. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் ஆண்டவரே, பாருங்க உங்க வாழ்க்கை எல்லாமே ஜெயமா இருக்கும் இல்லையா? குதிரைகள் யுத்த நாளுக்காய் காத்திருந்தாலும் ஜெயம் கர்த்தரால் தான் வரும். நீங்க நிறைய பேர் பாருங்க இல்லையா, தவறான ஆலோசனையினாலே இன்னைக்கு உங்க வாழ்க்கை குடும்பம் எல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்குது. உனக்கு யாரோ சொன்ன ஒரு தவறான ஆலோசனை கேட்டு நீங்க நடந்தபடினாலே உங்க வியாபாரத்தில் ஒரு பெரிய தோல்வி, உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வி. சொல்லட்டுமா? புரியுதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? கேட்டாரா? சவுல் கேட்டாரா? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? சாமுவேல் சொன்னது அடியேன் சொல்லும் அடியேன் இதாங்க ஆலோசனை. சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இதுதான் தேவ ஆலோசனை. அதுதான் உங்களை பைபிள் படிக்க சொல்றது. அதில் தான் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தேவன் வைத்து இருக்கிறார். ஏன் சர்ச்சைக்கு வா சொல்றோம்? இங்கதான் தேவன் உன்னோடு கூட தெளிவா பேசுவார். நீ கிறிஸ்துமஸுக்கும் அமாவாசைக்கு வந்தா ஒன்னும் வேலை நடக்காது. ஆமென். தாவீதை போல அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நீ நாட வேண்டும். ஆமா சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய ஆலோசனை உங்களுக்குள்ள உண்டாகும் பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். இந்த பைபிளை பார்த்தீங்கன்னா சிமியோன் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு ஒரு தேவ ஆலோசனை உண்டாகிறது. அதே லூக்கா எழுதின புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல சிமியோன் என்ற ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். 27 அவன் ஆவியின் ஏவுதல், அதான் பரலோகத்தின் ஆலோசனை. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். கவனிங்க, இப்ப நீங்க வந்திருக்கீங்களே, இது ஆவியினுடைய ஏவுதல். நீங்க தற்செயலா வரல. ஆவியானவர் உங்களை ஏவுனார். போ இன்னைக்கு சர்ச்சுக்கு போ, நீ கிறிஸ்துமஸ்ல கோயிலுக்கு போ, அங்கே நான் உனக்கு ஒரு ஆலோசனை வைத்திருக்கிறேன், அங்கே உனக்கு ஒரு காரியம் நான் வைத்திருக்கிறேன், அங்கே உனக்கு ஒரு அதிசயத்தை நான் வச்சிருக்கிறேன், அங்கே உனக்கு ஒரு ஆலோசனை நான் வைத்திருக்கிறேன் என்று கவனிங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த ஆவியின் ஏவுதலினாலே பாருங்க, ரொம்ப அழகா போட்டிருக்கு. அந்த சிமியோன் ஆவியின், இதுதான் பரலோகத்தினுடைய ஆலோசனை. உங்களுக்கு ஒரு ஏவுதல் வருதா, கோயில் போகணும் ஏவுதல் வருதா, டக்குன்னு வந்துடும் கோயிலுக்கு. யாரோ என்ன சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டோம், எவன் சொன்ன இல்லையா? அவருடைய ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்காய் தாய் தகப்பன்மார்கள் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளிலே கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை கண்ணால பார்க்க ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த பாக்கியம் எப்படி கிடைச்சது? தேவனுடைய ஆலோசனை. தேவன் சிமியோனை ஏவுகிறார். நீ போ, கோயிலுக்கு போ, இன்னைக்கு இயேசு வரார், கோயிலுக்கு வரார், இயேசு வரார். கவனிங்க, இன்னைக்கு இயேசு வந்திருக்கிறார். எத்தனை நம்பர்? எங்க பாஸ்டர்? யோவான் சொன்னா
நீ அறியாத ஒருவர் உன் நடுவிலே இருக்கிறார். அவன் ஆவியின் ஏவுதலினாலே அவன் தேவாலயத்துக்கு போனா அங்கே இயேசுவை அவன் கையில ஏந்தி கொண்டுகிறான். சொல்லட்டுமா? ஆலோசனை ரொம்ப அவசியம். புரியுதுங்களா? சமயம் உங்க உள்ளத்துல தேவன் ஏவுவாரு, ஜெபம் பண்ணுன்னு ஏவுவாரு, பைபிள் படின்னு ஏவுவாரு, கோயிலுக்கு போன்னு சொல்லி ஏவுவாரு இல்லையா, கொடுன்னு ஏவுவாரு இல்லையா. அதுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா தேவ ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில, தேவனுடைய அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்கும். சில பேரு தேவன் ஏவும் போது அப்படியே அது என்ன, ஏய் அமரு, உனக்கு என்ன தெரியாது, அமரு. நோ, உன் வாழ்க்கையில பரலோகத்தினுடைய ஏவுதல், பரிசுத்த ஆவி அவனை ஏவுனாருன்னா உடனே கீழ்ப்படிஞ்சிரு. புரியுதா? இது ஒரு தீர்க்கதரிசனம் நான் சொல்றேன் உங்களோட. இது காலில் இந்த இது வரல, ஆனா உனக்கு சொல்றாரு, உனக்கு ஒரு ஏவுதல் வருதுன்னு வச்சுங்களேன், உடனே அது ஒபே பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே அவன் தேவாலயத்துக்குள்ள வந்தனால்தான் இல்லையா, குழந்தையாகிய இயேசுவை தன் கண்ணால பார்க்கிற பாக்கியம் அவனுக்கு கிடைச்சது. ஆமென் சொல்லுங்க. இந்த ஏவுதல் என்பது ஒரு தேவ ஆலோசனை. அவர் உன்னை ஏவுறார். உங்களை ஏவுறாரு ஆண்டவர். ஜோமன 5 முறை ஏந்து ஜோமன ஏவுறாரா? பரிசுத்த ஆவியின் மெல்லிய சத்தத்தோடு எழுப்புவார். உன் பேரை கூப்பிட்டு, மகளே எழுந்துரு, நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன், எழுந்து முழங்கால் படியிடு இல்லையா, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார் சொல்லுவார். உங்களுக்கு எனக்கு அந்த பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய ஏவுதலினாலே ஆலயத்து வந்திருக்கீங்களா? உங்களுக்கு இந்த நாள் சொல்றாரு, அவர் நாமம் அதிசயம். இன்னும் விட்டுறாத. அடுத்த கிறிஸ்துமஸ் வரும் பாஸ்டர், அடுத்த வாரம் வா, அதுக்கு அடுத்த வாரம் வா, அதுக்கு அடுத்த வாரம் வா. ஆமா இல்லையா? ஆமா. ஆண்டவரே உன்னை ஏவுவார். போ, என் ஆலயத்துக்கு போ, என் சமூகத்தில் போய் நில்லு, என் மகிமை போய் பாரு. அப்படி ஆண்டவர் ஏவும் போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வாருங்கள். ஜோமன முழங்கால் படியுங்கள், வேதம் வாசிக்க முழங்கால் படியிடுங்கள் இல்லையா, ஊழியம் செய்ய முழங்கால் படியிடுங்கள் இல்லையா. கர்த்தர் ஏவுனார்னா போய் கேசரை நடத்துங்க, கர்த்தர் ஏவுனார்னா போய் ஊழியம் செய்யுங்க. அப்போ உனக்கு பாக்கியம் கிடைக்கும், உனக்கு பாக்கியம் கிடைக்கும், உனக்கு நன்மை கிடைக்கும். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. புரியுதா? புரியுதா? சரி, மூன்றாவது, அவர் வல்லமை உள்ளவர். யார் அவர்? வல்லமை என்ற வார்த்தைக்கு ஆங்கில பவர். உலகத்தில் எத்தனையோ பவர் இருக்கு இல்லையா. மின்சாரத்துக்கு ஒரு பவர் இருக்கா? மின்சாரத்துக்கு பவர் இருக்கா? காத்துக்கு ஒரு பவர் இருக்கா இல்லையா? கடலுக்கு ஒரு பவர் இருக்கா? இருக்கா? அரசாங்கத்துக்கு ஒரு பவர் இருக்கா? இந்த எல்லா பவரை காட்டிலும் ஒரு மகிமையான பவர் ஒன்று உண்டு. அவர்தான் ஆண்டவர் இயேசு. அவர் நாமம் வல்லமை உடையவர், பவர்ஃபுல் காட். ஆமா சொல்லுங்க. இந்த எல்லா வல்லமையும் மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை தான் தேவ வல்லமை. ஆமென். பைபிள் ஒரு வசனம் உண்டு, கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை. அப்படின்னா என்ன? கர்த்தருக்கு விரோதமாக இல்லையா எந்த ஞானமும் செயல்படாது வாழ்க்கையில இல்லையா. நீ எல்லா காரியத்துக்கும் அந்த வல்லமை உடையவரை நோக்கி பார்க்கணும். அவர்கிட்ட தான் பவர் இருக்கிறது. ஹல்லேலூயா. பவர் இருக்கிறது. புரியுதா? அவருடைய வல்லமை. அதனாலதான் மரியாள் சொல்றா, வல்லமை உடையவர். 1ஆம் அதிகாரம் லூக்கா 1:49 நினைக்கிறேன். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இந்த வருஷம் அந்த மகிமையானவர் எப்படி மரியாளுக்கு செய்தாரோ உனக்கும் செய்வார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை நம்புறீங்க? மரியாள் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். உன்னை செய்வாரா? நீ சொல்லு, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்வார். ஆமா சொல்லுங்க. எப்படி ஆகும் என்று கேட்ட பெண்ணுக்கு இல்லையா, அதை செய்து காட்டினவர் அந்த வல்லமையான தெய்வம்.
ஆமா சொல்லுங்க. நீ கேட்கலாம், எப்படி ஆகும் பாஸ்டர்? எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, தங்கச்சி இல்லை, யாருமே இல்லை. இயேசு இருக்காரா? அவர் மட்டும் போதும். பாட்டு, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நீ சொல்லணும், பிசாசின் சோதனை நெருங்கிட்டாலும் சொந்து போகாமல், உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்க மாட்டேன். ஏன்? வல்லமையான தெய்வம் இருக்கிறார். ஒரு வல்லமையான தெய்வம் இருக்கிறார். ஒரு வல்லமையான தெய்வம். எத்தனை நம்புறீங்க? கவனிங்க. ஏன்னா இந்த எபிரேயர் 1:3 சொல்லி வாசிங்களேன். அவர் இந்த பூமியை தன் வார்த்தையாலே தாங்கி கொண்டிருக்கிறார். 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபம். சர்வம் என்ன? சர்வம் குளோபல். சர்வம் என்ன? குளோபல் இல்லையா? சர்வத்தையும் தன் வல்லமையுள்ள வசனத்தாலே தாங்குற. கைத்தட்டுங்க பார்க்கலாம். இந்த முழு உலகத்தையும் அந்த வசனத்தால தாங்கி கொண்டிருக்கிறாராம். இந்த பூமி எடை எவ்வளோ? அன்னைக்கு பார்த்தேன், பூமியினுடைய பரப்பளவு எடை எத்தனையோ மில்லியன் கிலோ போட்டு டன் போட்டிருக்கு. அதை வசனத்தால தாங்கி கொண்டிருக்கிறார் இல்லையா? தேவ வசனம் இந்த முழு சர்வத்தையும் தாங்கி கொண்டு எவ்வளவு வல்லமையான தெய்வம் பாருங்க ஆண்டவர். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அவரால் உன் வாழ்க்கையில் அந்த சிம்பிளான காரியம் செய்ய முடியாதா? முடியுமா? முடியாது. உன் வாழ்க்கையில் அதெல்லாம் சிம்பிள். நீ எதை பெருசா யோசிக்கிறீங்க? வியாதியா, பண கஷ்டமா, தேவையா? அதெல்லாம் அவருக்கு என்னது? லேசான காரியம். நல்லா பாடுற, ஆனா செயல்பாடு. மறைஞ்சு போன சாது செல்லப்பான்னு ஒருத்தர் இருந்தாரு. சொல்லுவாரு, கிறிஸ்தவம் கோயில் தான் போய் சொல்லுவான். ஏன்? அற்புதர் 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 அற்புதர். இயேசு வீட்டில் போய் என்னம்மா கிறிஸ்துமஸ் அதுவும் ஒரு மாதிரியா இருக்கிற, என்ன தோற்றம்? ஒரு கறிக்கு வழி இல்லை, ஒரு துணிக்கு வழி இல்லை, ஒரு புடவை. உங்களை சொல்லல. ஹலோ, புரிஞ்சுக்கோ. நீ சோம் பண்ண ஒரு கீழ்காதை பேசுனா இல்லையா, பட்டு புடவையா வந்து விழுவும் மேல. அவரை நீ டெஸ்ட் பண்ணாத. எல்லாருக்கும் புது போட கஷ்டம். டோன்ட் வரி. தேவ ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பசுத்தாவியால் உண்டாகும் சந்தோஷம். புது துணி இல்லையா? டோன்ட் வரி. எந்த நிலைமையிலும் மகிழ்ச்சியா. ஆமா சொல்லுங்களேன் இல்லையா? உன் வயசுக்கு ஒத்தாள் இன்னைக்கு உலகத்தில் இருக்காங்களா? உன் கூட பிறந்தவங்க உலகத்தில் இருக்காங்களா? உனக்கு முன்னாடி பிறந்தவங்க பின்னாடி பிறந்தவங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்காங்களா? இல்லையே. ஆனா நீ எவ்வளவு வியாதி வந்துச்சு, எவ்வளவு கஷ்டம் வந்து, எவ்வளவு துன்பம் வந்துச்சு, எத்தனையோ ஆபத்து விபத்து வந்துச்சு இல்லையா? நீ மயிரில் தப்பிக்கப்பட்டிருக்க இல்லையா? இது காரணம் என் ஆண்டவர் இயேசு. அவருடைய பவர், வல்லமை உள்ளவர். புரியுதா? அதனால இந்த அழிந்து போறதுக்காக என்ன பண்ணாத, ஒரு நம்பிக்கை விட்டுறாத. கிடைச்சா தோத்துறோம் இல்லையா? நன்றி தகப்பனே. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமாதோ. ஆனா இயேசுநாதருக்கு கந்த துணிதான். அவர் சந்தோஷமா இல்ல? ஆமா. அந்த மேய்ப்பெல்லாம் பார்க்கும்போது இயேசுநாதர் சிரிச்சாராம். நாங்க போய் அந்த ஒரு ஆட்டுக்குடி வச்சுட்டு அவர் பண்ணி கொடுத்தா இயேசு அப்படின்னு சிரிச்சாராம். சாஸ்திரி வந்து அந்த இதெல்லாம் கைட்டு வைக்கும் போது ஹான்னு சிரிச்சாராம். அவரு
கந்த துணி அவர் அது கர்த்தர் கொடுத்தானா போட்டுக்கோ, கொடுக்கலையா இல்லையா? கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் என்ன பண்ணு, கிறிஸ்துமஸுக்கு எனக்கு பிரியாணி கிடைக்கும் தோத்துறோம், கஞ்சி கொடுத்தாரா திருப்தியா குடிச்சு கம்முன்னு படுத்துக்கோ. ஆமென். இதுவும் கடந்து போயிடும். சொல்லாது ஆமா இயேசு பிறந்திருக்கிறாரு இல்லையா? அதாங்க பரிசுத்தாவியால் உண்டார சந்தோஷம். உன் மேல அந்த பரிசுத்தாவி இருந்தாருன்னா இல்லையா, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மீதும் கசப்பு இல்லப்பா. உன் மேல பரிசுத்தாவி இருந்தாருன்னா எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். புரிஞ்சிட்டா இல்ல? புரிஞ்சிட்டா இல்லையா? ஏன்னா வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை செய்வார். சுதந்திரம் தைரியமா. நான்காவது சொல்றாரு நித்திய பிதா. நித்திய பிதா என்ற வார்த்தைக்கு எவர்லாஸ்டிங் ஃபாதர். எவர்லாஸ்டிங் ஃபாதர் அப்படின்னா ஒருபோதும் அழியாத ஒரு தகப்பன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தகப்பனும் ஒரு நாள் அழிஞ்சிருவாங்க இல்லையா? ஆனா நமக்கு ஒரு தகப்பனை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் இல்லையா அழியாத ஒரு ஆண்டவர். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், ஆனா மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்த ஒரு தெய்வம் இல்லையா? ஒரு நல்ல தகப்பன் தேவன் நமக்கு இருக்கிறார் இல்லையா? இயேசு பத்தி சொல்லப்படுகிறது அவர் நித்திய பிதா. அவர் நித்திய பிதா. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கும் அழிவில்லை, உனக்கும் அழிவில்லை. ஆமென். புரிஞ்சிட்டா? அதனால அந்த நித்திய பிதாவாக தெய்வம் உனக்கு இருக்க. எங்க அப்பா சாகும்போது என் வயசு 10. எங்க அப்பா சாகும்போது என் வயசு 10. யோசித்து பாருங்க, அப்பாவுடைய அன்பு என்னன்னு தெரியாது எனக்கு. எங்க அப்பாவுடைய அன்பு என்னன்னு தெரியாது. நான் தான் எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் போவேன். வழியில கட்டி கட்டியா ரத்த வாஞ்சி எடுப்பாரு, நான் தான் கையில பிடிப்பேன். அப்படிதான் பார்த்தேனே தவிர எங்க அப்பாவுடைய அன்பு, எங்க அப்பாவுடைய பாசம், எங்க அப்பாவுடைய அரவணைப்பு நான் ஒரு நாள் கண்டதில்லை. ஆனா எப்போ இந்த இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டனோ அவர் நல்ல தகப்பனாக, நல்ல தகப்பனாக, அன்புள்ளவராக, என்னை நடத்துகிறவராக, என் தேவையை சந்திக்கிறவராக, என் குறைவை நிறைவாக்குகிறவராக இந்த ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். உண்மைங்க, உண்மைங்க. என் குடும்பம் பயங்கரமான கஷ்டத்தில் இருந்த குடும்பங்கள். சோளம் தான் ஒரு காலம் சாப்பிட்டு இருக்கிறோம், கூழ தான் குடிச்சிருக்கிறோம், நல்ல துணி போட்ட நாட்கள்லாம் கொஞ்சம் தான். அப்பலாம் என் தேவன் நாமம் பயன்படணும். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். உண்மைதானே? ஆமா. ஒரு காலத்துல ஒண்ணு இல்லாம இந்த நிலைமை கொண்டு வந்த அந்த இயேசுநாதர் தான். அத சொல்ல நீ ஒரு நாள் வெட்கப்படக்கூடாது. ஆமா, உன்னை ஆண்டவர் மூணாம் மாடி வச்சாலும் சரி, 4ஆம் மாடி வச்சாலும் சரி, இதெல்லாம் என் தெய்வம் என் கிருபையாய் தந்தது அப்படின்னு நீ சொல்லும் போது அந்த பிதா உன்னை குறித்து சந்தோஷப்படுவார். அது பேர் தான் நித்திய பிதா. நித்திய பிதா. புரியுதுங்களா? இம்மட்டும் நமக்கு நல்ல பிதாவா இருக்கிறார் இல்லையா? நித்திய பிதாவை. நித்தியனா எவர் லாஸ்டிங், முடிவில்லாத ஒரு உலகத்துல இல்லையா? நமக்கே முடிவே கிடையாது. சில உலகத்தின் மக்கள் ஒரு முடிவு இருக்கு, மரணம் தான் முடிவு. ஆனா உனக்கு எனக்கு மரணம் முடிவல்ல. ஆமென் சொல்லுங்க. அது முடிவல்ல. அதில் தான் நம்ம ஆண்டவர் எவர் லாஸ்டிங் ஃபாதர். புரியுதா? கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். சமாதான பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சொல்லுங்க, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். பிரின்ஸ்னா யாரு? சமாதானத்தை ஆளுகிறவரே. அவர்தான் பீஸ், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அதான் இயேசு சொன்னாரு யோவான் 14, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம்.
ஏன்னா கவனிங்க, இந்த சமாதானத்தை நம்ம விட்டு எடுக்கிறது என்ன தெரியுமா? பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவைகள், பணம் பிரச்சனை, கடன், இதெல்லாம் பாருங்க நம்முடைய சமாதானம் தான் பண்ணோம். அதனாலதான் ஃபாதர் சொல்றாரு இல்லையா, நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. அந்த அவர் சொல்றார் சங்கீதம் 4:8 நினைக்கிறேன். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கவனிங்க, ஒரு ஆளு சமாதானமாய் படுக்கிறானா அது தேவ கிருபை. நமக்கெல்லாம் படுத்தா தூக்கம் வருதா? இல்ல பாஸ்டர், படுத்தா என்னென்னலாம் வருது பாஸ்டர். எப்படி பழைக்க போறனோ தெரியல, எப்படி இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறனோ தெரியல, இந்த பிள்ளை எப்படி இருக்க போதோ தெரியல. டோன்ட் வரி, அவர் மேல பார்த்து வச்சுட்டியா சமாதானமா தூங்கு. ஏசப்பா இல்லையா இல்லையா, எல்லாமே உன் கையில் இருக்கு ஆண்டவரே. அதுதான் ஃபாதர் சொல்றாரு, நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா. அடுத்துரைந்தே விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. அடுத்துரைந்தே விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா. எதிர்த்தெழுதுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டா இன்று சொன்னாலும். பெருகினாலும் கர்த்தருடைய கைவிட்டார் சொன்னாலும் என்று சொன்னாலும் கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தந்தை நீர் செய்பவர் நீர்தான். என் கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தந்தை நீர் செய்பவர் நீர்வா. படுத்துறங்கி விழித்தெழுந்து கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. நீர் என்னை தாங்குவதா தொங்குதே நிம்மதியா. என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்திருக்கு. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, the Prince of Peace. சமாதானத்தை அவர்தான் ஆளுகை செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமா, அதுதான் அவருக்கு பைபிள் சொல்லுது. கொலோசியர் 1:20 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டாக்குமாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. ஏன் இயேசுவால அவருடைய ரத்தம் தான் நமக்கு சமாதானம். ஆமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கைதட்டுங்க பார்க்கலாம். நமக்கு மாத்திரம் இல்ல, பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு பூலோகத்தில் உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் இல்லையா, அவருடைய கிருபை தான் சமாதானத்தை உண்டாக்குறான். ஆமா சொல்லுங்களேன். அதனாலதான் இயேசு ஏன் பிறக்கணும்னு நம்ம பார்க்கறோம். அவர் சிந்தின ரத்தம் தான் உங்களுக்கு தேவனுடைய சமாதானம் உண்டாக்கும். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும். அவருடைய ரத்தம் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கும் இல்லையா. அப்போ மன்னிக்கப்படும் போது நமக்குள்ள ஒரு தேவ சமாதானம் ஆளுகைக்குள்ளாய் வந்துடும். நம்மளை எழுந்து நிக்கலாமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்.
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டால் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ளவர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆமென். இத அப்படியே கண்டினியூ சொல்லினே இரு. இந்த 5 வாழ்க்கை நடக்கும். இந்த 5 வாழ்க்கை நிறைவேறும். கை உயர்த்தி, கை உயர்த்தி. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், பூமியிலே சமாதானமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். இந்த பூமிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த பூமிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க ஆண்டவரே. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைத்தவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க சொல்லு. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே. பாவங்களை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவங்களை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகன். கை உயர்த்தி சொல்லுவோம். ஐயா வாழ்க. Praise God. வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நம்முடைய கண்களை மூடுவோம். பாஸ்டர் முன்னாடி வந்து நமக்கு ஜெபம் பண்ணுவாங்க. எல்லா கண்ணை மூடி பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த பிறப்பின் விழாவை கொண்டாடும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சொன்ன வார்த்தைகள், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவர் நமக்கு அதிசயமானவராக இருக்க வேண்டும். அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்க வேண்டும். அவர் நமக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்க வேண்டும். அவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற நித்திய பிதாவாக அவர் இருக்க வேண்டும். நம்மோடு கூட அவர் என்றென்றைக்கும் சமாதான பிரபுவாக இருக்க வேண்டும். நம்முடைய கையை உயர்த்தி, ஆண்டவர் இந்த 5 ஆசீர்வாதங்கள், 5 நாமங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் அப்பா. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. ஏதோ இந்த பிறப்பின் பண்டிகை நாங்கள் கொண்டாடினோம் என்பது அல்ல ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே, இந்த பண்டிகை ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு பண்டிகையாய் மாற வேண்டும், ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையாய் மாற வேண்டும் அப்பா. இதற்கு எங்களை ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு எங்களை பங்குள்ளவர்களாய் மாற்றுங்க. எல்லாம் கையை உயர்த்தி கேளுங்களேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு எங்களை பங்குள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா. எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
தேவாதி தேவனே, உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறது. அப்பா, இன்றைக்கு இந்த வேலையிலே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் கர்த்தர் பிரகாசமாய் மாற்றுவீராக ஆண்டவரே, மாற்றுவீராக. எல்லா துக்கங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். இன்றைக்கு இந்த பிள்ளைகள் வீட்டிற்கு போகும்போது சமாதானத்தோடு புறப்பட்டு போக கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா, இந்த பிள்ளைகளை பின்தொடர்ந்து வந்த எல்லா பாவங்கள், சாபங்கள், எல்லா வியாதிகள், எல்லா பிசாசின் கிரியைகள் இன்றோடு அழிக்கப்பட்டு போகட்டும். சப்பா சோத்திரம். வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது ஆண்டவரே. இசப்பா ஆண்டவரே, இந்த வருட கடைசியிலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் இந்த பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கீங்களப்பா. ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த நன்மைகளோ அல்லது எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களோ ஆண்டவர் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம் அப்பா. ஆனாலும் என்றென்றைக்கும் நீர் மாறாத தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா, செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வருத்தங்கள் எல்லாம் நீங்கட்டும் அப்பா, கவலைகள் மறைந்து போகட்டும். இது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் அவர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி கூட இன்றைக்கு இவருடைய உள்ளத்துல அந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாய் வீட்டிற்கு கடந்து போக உதவி செய்வீராக. உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபா சோத்திரம். இந்த இரண்டாவது ஆராதனை உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கர்த்தா. விசேஷமாக எங்களை பாஸ்டராக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இன்னும் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக. இன்னும் அநேக லட்சங்களுக்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தபடியாய் ஜெபம் பண்றப்பா. சபா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இசை வாசித்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பாடலை பாடின பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணின எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றப்பா. அவர்கள் செய்த எல்லா கிரியைகளுக்கு ஏற்ற பலனை என் தேவன் தரும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்றப்பா. தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்து நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓகே.